அடி அடி, இன்னும் 4 அடி. ஆனா இந்த விஷயம் பத்திரிக்கையில வரக்கூடாது. எதிர்கட்சிக்காரன் மீட்டிங் போட்டு கத்துவான். நான் உன் அண்ணன் இல்ல. செட்டப் ஓகே, சூப்பரா இருக்குங்க. சாயந்தரம் கற்பில் சிறந்தவள் கண்ணகியா மாதவன நீங்க பேச போறதுக்கு நல்ல விஷயம் கிடைச்சதுங்க. உன்கிட்ட ஒரு சின்ன விஷயம் பேசலான்னு வந்தேன். ஒரு ரவுடி ராஸ்கல் பேச வேண்டிய மீட்டிங் இல்ல இது. சீ வாய்மூடு. ஓ அரசியல் விட என் ரவுடித்தனமே மேலுடா. எறும்பு புத்துல பாம்பு போந்ததாட்டம் என் ரவுடித்தனத்தினால் அஸ்திவாரம் போட்டா அது மேலதாண்டாவும் அரசியல் உட்கார்ந்து ஆட்சி பண்ணுது. நான் சொல்ல போறது நீங்க எல்லாம் கவனமா கேளுங்க. நடக்க போற எலெக்ஷன்ல நீங்க யாரும் நிக்க கூடாது. நின்னீங்களோ என்ன போறது உங்க ஓட்டுங்களை இல்ல, வெட்டப்பட்ட தலைகளை. உங்களையும் உங்களுக்கு ஓட்டு போடுறவங்களையும் சேர்த்து கட்டி வங்காள குடாக்கடல்ல போட்டுடுறேன். யாரும் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு பாக்கிறேன். அசம்பிளி ஹால் காலியா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னாட்டம் ரத்தம் குடிக்கிற நரிங்க அங்க ஆட்சி செய்ய நான் விட மாட்டேன். ஒரு பெண்ணா உன்னை விட உயர்ந்தவன் நிரூபிக்க சொன்னா அவ மறந்து போனாலும் நான் மறந்து போகல. நான் உயர்ந்தவன ஆகாட்டி போனாலும் அருகதை இல்லாத உன்னை உயர்ந்தவனாக்க மாட்டேன். இது அந்த பெண்ணுக்காக இல்ல, என் மனசுல கொஞ்ச நாள் இருந்த அந்த பெண் தெய்வத்துக்காக. பாத்தீங்களா, எதிர்பார்த்தி ஆளுன்னா ஈஸியா தோக்கச்சிடலாம். இவனை என்ன செய்யறது? ரவுடினாலே அப்படிதான் டபாச்சிக்கிட்டு இருக்கணும். நமக்குள்ள பேசிக்கிட்டா நம்ம அதிர்ஷ்டசாலிங்க. சாயந்தரம் தண்ணி பாட்டில எல்லாம் பேசிக்கோ, நீங்க எல்லாம் போகலாம். என்ன குழப்பம்? குழப்பம் இல்லைன்னா வேற என்ன? அவன் சுவிட்சை எங்க அழுத்தணும்னு எனக்கு தெரியும், அங்க அழுத்துறேன். அண்ணா, யாரும் ஓட்டு போடுறதுலன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு எதிராக ஒரு கழுதை நின்னாலும் அந்த கழுதைக்கு ஓட்டு போடுவோமே தவிர அவங்களுக்கு மட்டும் போடுறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உன் பேரை சொன்னா ஓட்டு கேட்கறவங்களும் இல்ல, உன் பேச்ச மீறி ஓட்டு போடுறவங்களும் இல்ல. ஹலோ, என்ன ரவுடி தம்பி, சௌக்கியமா? நான் தான் சிங்காரவேலு. உனக்கு ஒரு முக்கிய விஷயம் சொல்றதுக்கு போன் பண்ணேன். நாங்க தேர்தலில் ஜெயிக்க மாட்டோம்னு சொன்னல. டேய், நான் சொன்னதுதான் நடக்க போகுது. நாங்க எல்லா தொகுதியிலும் ஜெயிக்கிற மாதிரி நீ தான் செய்யணும். ஒரு சின்ன தொகுதியில கூட தோக்க கூடாது. தோத்துட்டோன்னு வச்சுக்க, உன்னை வளர்த்த கிழவும் ஒரேடியா மேல போயிடுவான். அவன் இங்கதான் இருக்கான், பேசு. கிழவா வாங்க, கிழவ ராஜாவோட பேசட்டும். டேய் கிழவா, ராசா. கிழவா, ராசா, எங்க இருந்து பேசுற? என்ன பத்தி கவலைப்படாதடா. நீ நினைச்சது சாதிக்கணும். நீ அவனுங்களை விட்டுட்டா என் உயிருக்கு ஆபத்துடா. நீ தோத்து போயிட்டா என் பணத்தை தான் பாப்படா. நீ எங்கடா இருக்க? என்ன நீ தேட வேண்டாம், என் மேல ஆனடா. கிழவா, கிழவா. ராசா, கிழவா, போயிட்டியடா, என்னை விட்டு போயிட்டிய. நீ இல்லாம நான் என்னடா செய்வேன்? இன்னைக்கு உன் பிறந்த நாளை கொண்டாடல. எனக்கு எதுக்குடா பிறந்த நாள்? நான் உன் மார்ல சாஞ்சு மடியில செத்தனா போதும். யாரு? வாடா. என்ன கொல்ல வேணா, நில்லுடா. வேணா. ஐயோ, என்ன விட்டு. ஐயோ ஐயோ, உனக்கு என்ன வேணுமோ செய்யறேன். என்ன காப்பாத்தி என் பேச்ச கேடு. ஐயோ, உனக்கு எவ்வளவு வேணாலும் பணம் கொடுக்குறேன். என்ன நம்ப நடுவுல தகராறு வேணாம். மற்றதெல்லாம் பாட்டி ஆபீஸ்ல போய் பேசிக்கலாம். ஐயோ, என்ன விட்டு, என்ன காப்பாத்து. ஐயோ, என்ன விட்டு, என்ன விட்டு. ராஜா என்ற ரவுடி தீவிரவாதியாக மாறி அரசியல் தலைவர் சிங்காரவேலரை வெட்டி கொலை செய்து மக்கள் மத்தியில் பீதியை உண்டாக்கி விட்டார். போலீசார் அவனை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அவனை கண்ட இடத்தில் சுட்டு கொல்லும்படி அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது. சார், நான் ஐஜி பேசுறேன். சிங்காரவேலர் போஸ்ட்மார்ட்டம் நாளை காலையில தான் நடக்க போகுது. அதனால சாயந்தரம் அவர் இறுதிச் சடங்குக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம்.
சிங்காரவேலர் சாவனால என் பார்ட்டி மேல அனுதாபம் ஏற்படும். இப்ப சுஜாதாவை கொலை பண்ணிட்டு அதையும் ராஜா தான் செஞ்சான்னு நம்ப வச்சா என் மேல கூட அனுதாபம் பெருகும். என் மனைவி பிரேதத்தை ஊர்வலம் விட்டு அனுதாபத்தை தேடிக்கிறேன். ஹலோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன தாயாக போறேன்னாங்க? இந்த பரந்த உலகத்துல பிள்ளைக்கு தந்தை யாரும் தெரியலனாலும் தாய மட்டும் தெரியும். அதனால எல்லாரும் தாய் பாசங்கிறாங்களே தவிர தந்தை பாசம்னு சொல்றது இல்ல. இந்தா இத போட்டுக்க. என்ன இது? ஜனப்பெருக்கத்தை தடுத்து தேசத்தை காப்பாத்துற காவலன் அபார்ஷன் மாத்திரை. எதுக்காக இது? உன் பிள்ளை எனக்கு தேவையில்ல. இந்த மாத்திரையை போட்டுக்க. 10 மாசத்து சும்மா 10 நிமிஷத்துல இறங்கிடும். வேண்டாம், இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். பொன்னாட்ட மனுஷங்களுக்கு மதிப்பு தெரியாம போகலாம், ஆனா மனித உயிர் ரொம்ப மதிப்புள்ளது. அத கருவிலேயே அழிச்சுக்கிற உரிமை நமக்கு இல்ல. எந்த தாயை தாங்க மாட்டேன் இந்த கொடுமை. ஓகே, உன் தாய்மை நீ அழிச்சுக்கலங்கும் போது உன் அன்பு நீ அழிச்சுக்குவிய? என்ன? உனக்கும் எனக்கும் தகராறுன்னு, உன்னை நான் ரொம்ப வேதனைப்படுத்துறேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதனால எனக்கு தேர்தல்ல அதிக நஷ்டம். லேடிஸுங்க ஓட்டு செதறாபத்தும் இருக்கு. சோ நாம அந்யோன்யமான ஜோடின்னு எல்லாரும் நம்பணும். புலி ஆடு அந்யோன்யமான ஜோடின்னு யார் சொல்லுவாங்க? அத நம்ப வைக்கணும். இல்லாட்டி போனா உன் குழந்தைய நீயே அழிச்சிக்கணும். நானே ஒப்புக்கொள்ளாதத ஜனங்க எப்படி ஒப்புக்கொள்வாங்க? எப்படி ஒப்புக்கொள்ள வைக்கிறது? எல்லாரையும் ஒப்புக்கொள்ள வைக்கிற அந்த கடவுளை நம்பு. பாரு, நம்ம திருநீர் மலை மேல நடக்கிற விழான்னா எல்லாருக்கும் எவ்வளவோ நம்பிக்கை. சோ நாளைக்கு நீ என் பேர்ல என் மனைவியா நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக திருவிழாவை நடத்து. அதனால என் மேல ஏற்பட்ட களங்கம் அழிஞ்சிடும். நாம 2 பேரும் எவ்வளவு ஒற்றுமைன்னு எல்லாரும் நம்புவாங்க. வாயுள்ள மனுஷங்களை நம்ப வைக்கிறதுக்காக வாயில்லாத கடவுள் கிட்ட நடிக்கிறது எல்லாருக்கும் ஈஸி. நாளைக்கு காலையில விழா நடக்காட்டி போனா அப்புறம் சாயங்காலத்துக்கெல்லாம் உன் வயித்துல வளர்ற பச்சை சிசு பாப்பா கண் திறக்காதே கண்ணை மூடிடும். தாய் பாலிசி பத்தி நீ யோசிச்சாலும் தந்தை பாலிசி பத்தி நான் யோசிக்கிறதுக்கு இல்ல. ஒரு பொண்ணுக்கு நடக்க போற கொடுமை என்ன துணிஞ்சு உங்ககிட்ட வர வச்சது. சுஜாதா அவனை மோசம் பண்ணல. ஒரு பெரிய இவள் மரணம் இந்த மண்ணுக்கே அவமானம். பெண்ணை தெய்வம் என்றதுதான் எத்தனை மோசம். பெண்ணை தெய்வம் என்றதுதான் எத்தனை மோசம். பேர் குளிர்காய எரிகிறாள் எரிகிறாள். தீயை போன்ற மங்கை இன்று தீயின் மடியில் மூழ்குகிறாள். சீதை கண்ணகி சோகங்களை தீட்டி வைத்த கவிஞர்களே, இன்று நீங்கள் எழுந்து வந்து எழுதுங்கள் இந்த சோகத்தை. கேள்வி கேட்க யாரும் இல்லை, ஊமை ஜனங்கள் வீரமில்லை, தலைமுறை இன்னும் மாறவில்லை, பயம் உள்ளவரை வாழ்க்கை இல்லை, போராட்டம் முடிவதில்லை. வந்த பாசம் என்பது பதவிக்கு இல்லை, அன்பு தர்மம் என்பது அரசியல் இல்லை. மட்டும் இது முடிந்திடாத போராட்டம். நன்மை தீமை இரண்டுக்கும் என்றும் தீர்ந்திடாத யுத்தம். தர்மம் நீதி என்றுமே கடைசியில் தான் வெல்லும். நியாயம்தானே வாளெடுத்து கொடுமையை கொல்லும். அகிம்சை என்னும் ஆயுதங்கள் சில நேரம் செல்லும். ஆயுதமே தீர்வென்று பாரதமும் சொல்லும். தர்மம் என்றும் வெல்லும். வந்த பாசம் என்பது பதவிக்கு இல்லை, அன்பு தர்மம் என்பது அரசியல் இல்லை.
இவள் மரணம் இந்த மண்ணுக்கே அவமானம். பெண்ணை தெய்வம் என்றதுதான் எத்தனை மோசம், பெண்ணை தெய்வம் என்றதுதான் எத்தனை மோசம். சார், செக்யூரிட்டி ப்ராப்ளம், சீக்கிரம் காரியம் ஆகட்டும். சிங்காரவேலரோட பாடி போஸ்ட்மார்ட்டத்துல இருந்து வரத்துக்கு ரொம்ப டைம் பிடிக்கும். அது வந்ததை எங்க முறைப்படி நாங்க கவனிக்கிறோம். இப்ப நீங்க நடத்துங்க. ஒரு அழகான குடும்ப தலைவியை பலி வாங்குற அந்த கொடியவரை இந்த நாட்டுல நடமாட விட மாட்டேன். தாயாக வேண்டிய ஒரு கர்ப்பிணிய பிரேதமா ஆக்குன அந்த மிருகத்தை சுட்டு சாம்பல் ஆக்குறேன். இது உன் சிதைக்கு முன்னால நான் எடுத்துக்கிற சபதம்.